ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பணித்துளி இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. மிக முக்கியமான ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நாளாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். டுடே த டே ஆஃப் ஹாப்பினஸ். துக்கத்திற்கு பதிலாய் கர்த்தர் சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறாரு. அது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம். இது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜீவனை கொண்டு வரும்படியாய் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 17வது வசனம். இந்த வசனத்தை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வரும்போது அதை நீங்கள் படிங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறாரு. கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். ஆகவே நீதிமான்களாய் இருக்கிற உங்களை கர்த்தருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்கள் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு. அவர்களுக்கு எல்லா உபத்திரங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உபத்திரமாக இருந்தாலும் சரி, God going to give you happiness instead of worries. கர்த்தர் ரொம்ப அழகான கருத்து சொல்றார். God is going to give you happiness instead of worries. துக்கத்திற்கும் துயரத்திற்கும் பதிலாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. இது உங்களுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாள். This is the day of happiness, not worry. God is going to bless you. ஜெபிப்போமா? கர்த்தாவே, அருமையான உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆண்டவரே எங்களை விடுவீங்க என்று சொல்லி அவர்களை கேட்கிற பொழுது நீர் அவர்களுக்காய் வந்து அவருடைய துயரங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினாலே இந்த நாளை நீர் மாற்றிக் கொடுக்கிற உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. God is going to bless you. It is a day of happiness. God bless you, my dear friend. Amen.